சாமிஜி நமஸ்காரம். சாமிஜி சாமி, ஃபஸ்ட் கொஸ்டின். பொதுவாக நம்மை மீறிய சக்தி என்று கூறுவார்கள். அது எதை குறிக்கின்றது? அந்த சக்தி தான் அனைத்தையும் செய்கிறது என்று கூறுவதின் அர்த்தங்கள் என்ன? அந்த சக்தி என்பது தான் நாம் சொல்கிற மாதிரி தெய்வீக சக்தி, ஈஸ்வர சக்தியா, இல்லை அந்த சக்தி என்பது நம் கற்பனையா, அல்லது இந்த நவகிரகங்களின் செயல்தன்மையா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்முடைய சக்தியை மீறி ஒரு சக்தி இருக்கதான் செய்யுது. நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் இருந்ததுன்னா நினைத்ததெல்லாம் நடந்துடும். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறார். அதில் என்ன அர்த்தம்? தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லை. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ்ங்கிறாங்க. மனிதன் ஒரே மாதிரி காரியங்களை தினமும் செய்தால் கூட தினமும் ஒரே மாதிரி ரிசல்ட் வரதில்லை. ஒரே மாதிரி சமையல் பண்ணாலும் ஒரு நாள் டேஸ்ட் நல்லா வருது, ஒரு நாள் வரமாட்டேங்குது. அது நம்ம கையில் இல்லைல்ல. இப்போ என்னிடம் எல்லா சக்தியும் இருக்குதுன்னா என்னால் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி நிறுத்தி என் இஷ்டம் போல் கட்டுப்படுத்த முடியும். அப்படி யாருக்குமே முடியாது. இல்லை, எந்த ஒரு மனிதனுக்கு இது சாத்தியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஒரு மனிதனாக இருக்க முடியாது, இன்னொரு மனிதனாக இருக்க முடியாது, இன்னொரு பொருளாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் இருக்கும்போது இன்னொரு காலத்தில் இருக்க முடியாது. பாஸ்ட்லேயும் இருந்து, ப்ரெசண்ட்லேயும் இருந்து, ஃப்யூச்சர்லேயும் இருக்கிறதுங்கிறது முடியாது. எல்லாத்துலேயுமே நம்ம லிமிட்டட் தானே. அப்போது லிமிட்லெஸ்ஸாக ஒன்று இருந்திருக்கணும். அந்த லிமிட்லெஸ் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கோம். நான் எதுக்கும் காசு இல்லை. ஐ எம் நாட் ஏ காஸ். ஐ எம் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் காட். ஐ எம் நாட் காஸ் அப்படின்னு எல்லாரும் தெரியறதுனால கட்டாயம் பௌதிகமாக, ஃபிசிக்கலாக நம்ம மீறிய சக்தி இருக்குது. காற்றடிச்சா நம்ம கொடையை கூட பிடிக்க முடியல, அது கையிலேருந்து பிச்சு போகுது. நமக்கு எவ்வளோ சக்தி இருந்தாலும் முடியுமா? கெட்டியாக நீங்கள் கொடையை பிடிக்கலாம், அது மடிச்சுக்கினா என்ன பண்ணுவீங்க? அதை நிமித்துறதுக்குள்ளே போதும். அது எப்பேற்பட்ட கொடை மடிஞ்சிருச்சுன்னா அதை நிமித்துறதுக்கு எவ்வளோ திறமைசாலியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ரோட்டில் இருக்கவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க, அவங்க கொடை அப்படி தான் ஆகும். எல்லாருக்குமே தெரியுது, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட சிலதெல்லாம் நம்மளால் முடியாமல் தான் இருக்குது. ஆனால் நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த பௌதிகமாக நம்ம விளக்குனா ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பெரிய சக்தியா? அதுக்கேற்ற மாதிரி இரும்பில் கொடை செய்துட்டு நான் போகிறேன், எப்படி முடியுது பார்க்கலாம் அப்படின்பான். அப்புறம் எது வேணாலும் மனிதனால் இந்த பௌதிகத்தில் வெல்ல முடியுது. குளிருக்கு ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறான். மிருகங்கள்லாம் கஷ்டப்பட்டு பரிணாமத்தில் ஒரு 20 மில்லியன் இயர்ஸை போராடி ஒரு ஃபர்ரை உண்டாக்கியிருக்கு. மீனுக்கு, பாம்புக்கு செதில் தான் இருக்குது. அந்த செதில் தான் ஃபெதராக மாறுது. உடம்பெல்லாம் செதில் இருக்குது. அந்த மீன் செதில் தான் ரெப்டைல்ஸுக்கு செதிலாக இருக்குது. பாம்புக்கு உடம்புல செதில்னு சொல்கிறோம்ல, அந்த செதில் தான் தனித்தனி ஹேராக மாறி ஃபெதர் ஆகுது. டவுன் ஃபெதர் ஆகி பறவைகளுக்கு உடம்பு முழுக்க ஃபெதர். அதே ஃபர்ராக மாறுது, நமக்கு ரோமமாக மாறுது. இப்படி குளிர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு பரிணாமம் 20-30 மில்லியன் வருஷங்களே எடுத்துக்கிச்சு. ஆனால் மனுஷன் ஒரு செகண்டில் பிளான் பண்ணிவிடுவான். இது என்ன பெரிய விஷயம்? கடவுள் எனக்கு ஃபர்ரை கொடுப்பாருன்னு நான் காத்துட்ருக்க முடியுமா என்ன? நான் ஒரு மிருகத்தை பிடிப்பேன், அது தோலை உரிப்பேன், மேலே சட்டையாக போட்டுக்குவேன். இல்லைனா நான் செல்லுலோஸை மெல்ட் பண்ணி நைலான் ஆக்கி ஃபைபர் உண்டாக்கி நான் ஸ்வெட்டர் பண்ணிக்குவேன் அப்படின்னா சொல்கிறான்ல. அப்போது பௌதிகமாக பார்த்தோம்னா மனிதனுக்கு அவனை மீறிய சக்தி இல்லைன்ற அவன் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. ஆனால் சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் மனிதன் நமக்கு மீறிய சக்தி இருக்குதுங்கிறத ஒத்துக்க வேண்டியது. அவன் தான் அப்போ நினைக்கிறான் அதிர்ஷ்டங்கிறது. அவன் அதிர்ஷ்டம் நல்லா ஃபேராக பிறந்துட்டான். அவதிர்ஷ்டம் நல்லா உயரமாக வாட்ட சாட்டமாக அழகாக சிவப்பாக இருக்கிறா, கண்ணு பச்சை நிறத்தில் அழகாக இருக்குது, தலைமுடி பெருசாக இருக்குது. அவனை சீக்கிரமே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நானும் பல்லு மேலே தூக்கிட்டு இருக்குது, கருப்பு பொம்பளையாக இருக்கிறேன், முடியோ கொஞ்சமாக இருக்குது, ஒல்லியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது இது எதனால் எனக்கு இந்த உடம்போ அவனுக்கு அந்த உடம்பும் கிடச்சிது? இது என் கையில் இல்லையே. மீதி எல்லாத்தையும் நல்ல அறிவினால் செய்ய முடியுது, ஏன்னா என்னுடைய சரீரத்தினால் மாற்றிக்க முடியாது.
என் பிறப்பை மாற்றிக்க முடியறதில்ல. எல்லாருக்கும் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. ஒரே மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி எக்ஸாமினேஷன் போனாலும் ஒருத்தருக்கு தான் ரேங்க் கிடைக்குது, இன்னொருத்தர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த டெஸ்ட்டில் நான் 100 சென்டம் வாங்கிட்டேன்னா அடுத்த டெஸ்ட்டில் நான் சென்டம் வாங்கியது உறுதி கிடையாது. இவன் எப்போவுமே 99 தான் எடுப்பான், சென்டம் எடுக்க மாட்டான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அதுவும் உறுதி கிடையாது. ஒரு நாள் அவன் சென்டம் எடுப்பான். இங்கே வரும்பொழுது தான் அதிர்ஷ்டம்னு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்கிறத அவன் உணர்றான். அந்த சமயத்தில் தான் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியது. அதிர்ஷ்டங்கிறத வச்சு தான் சொல்ல முடியுது. திருஷ்டமாக பார்த்தோம்னா தெய்வத்துக்கு தேவையே இல்லை. ஃபேன் சுத்தத்துக்கு எதுக்கு தெய்வம் வேணும்? சாமி கும்பிட்டுட்டு சுவிட்ச் போடுறோமா என்ன? அது செய்யுங்கிறது நமக்கு தெரியுது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டமோ பாவ புண்ணியம் நம்ம கஷ்டத்தை நம்ம இல்லை இல்லையா? சில பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாவ புண்ணியெல்லாம் போய் அதிர்ஷ்டமாக சிலதெல்லாம் மறைஞ்சிருக்கும். தர்மம் செய்தோம்னா நம்ம தலை காக்கும், அதர்மம் செய்தால் நமக்கு நரகத்தில் போடுவாங்க, பின்னாடி துன்பம் வரும்னா அதில் நம்பாதீங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்வாங்க. அது காரணம் அந்த ஃபிசிக்ஸ் மட்டும் நம்புகிறவங்க, அந்த பௌதிகம் மட்டும் உண்மை நினைக்கிறவங்க. அபௌதிகமாக சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறத அவங்க எப்போ உணர்வாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது தான் அது தெரியும். எல்லாம் நல்லபடி போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு தெய்வமே தேவையில்லை. எப்போ அவனுக்கு தடைகள் வருதோ அப்போ தான் தடையை நீக்கிறது என்னால் முடியலை, என் அறிவுக்கு மிஞ்சியதாக போகிறது, நான் உதவியை தேட வேண்டியிருக்கிறது. அப்படி யார்கிட்ட போனாலும் எனக்கும் அது முடியாதுங்கிறாங்க, இன்னொருத்தர்கிட்ட எனக்கும் முடியாதுங்கிறாங்க, மினிஸ்டர்கிட்ட போனால் என்னால் கூட முடியாதுங்கிறாரு. என்ன பண்ணுறது? செத்தவனை பழைக்க வைக்க யாரால முடியும்? முடியாது. அப்போல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் மனிதன் தனக்கு மேறிய சக்தி இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அந்த சக்தி என்னவா இருக்க முடியும்? அது எதுக்கு அந்த சக்தி அது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அது எங்கே இருக்குது என்ற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வரணும். அதுக்காக தான் வாழ்க்கையில் இத்தனை விதமான சோதனைகள் வருது. சோதனைகள் இருந்தால் தெய்வத்தை பற்றிய சிந்தனையும் வருது. சோதனைகளே இல்லைன்னா தெய்வத்துக்கு என்ன சிந்தனைக்கு என்ன இடம் இருக்குது? நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாருமே சிந்திக்க வேண்டியது தான். நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது. இப்போ சக்தி இருக்குதுன்னு சொன்ன உடனே கையில் சங்கு சக்கரம் கதாயுதத்தோட ஒரு ஆள் நிற்கிறாரு, அவர்கிட்ட தான் சக்தி இருக்குது அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைக்கு அவர்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குது, கோயிலில் தான் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு. இன்னும் கூட ஒருத்தர் கேட்குறாரு, உண்மையிலே அந்த கல்லில் தெய்வம் இருக்குங்களா அப்படின்னு. கோயிலில் பார்க்குறோம். நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, சுவாமி எனக்கு உண்மையிலே கோயிலில் அந்த கல்லில் தெய்வம் இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்குறாரு. இன்னும் தெய்வம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அது எப்படி இந்த ப்ரூஃப் நான் கொடுக்க முடியும்? இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குது. அந்த தனக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது, அது கோயிலில் இருக்க கல்லில் இருக்குது அப்படின்னும் போது மற்றவங்க கேலி பண்ணுறாங்க. அது எப்படியா கல்லில் இருக்கும்? அந்த கல்லுக்கு போகிற நகை நட்டுங்களை காப்பாற்றுறதுக்கு நாம தான் கப்பு ஊட்ட வேண்டியிருக்குது. அந்த உண்டியெல்லாம் ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடிடுறான், சிலையே தூக்கிட்டு ஓடிடுறான். தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவர் எப்படி அவர் சிலையாக இருப்பார் அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கும்பொழுது, உண்மையிலே தெய்வங்கள் அந்த கல்லில் இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. இந்த நம்மை மீறிய சக்தி அப்படின்னு அறியும் பொழுது எப்படி அதை அறிஞ்சிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது கல்லில் இருக்குது, அங்கேருந்து வரும், நம்ம சாமி கும்பிடும்போது வரும், பெல் அடிக்கும்போது வரும், குருக்கள் மந்திரம் சொல்லும்போது வரும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அறிவுக்கு ஏற்றுப்படியாதான் இல்லை. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறான். இந்த மாதிரியான சின்ன சின்ன கதைகள் மூலம் என்னை ஏமாற்றிட்டு போக முடியாது. இந்த குழந்தைங்கள்லாம் அப்படி தான் கேட்குறாங்க. அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு தான் ஈஸ்வர சிருஷ்டியை பற்றிய விளக்கம் நமக்கு தேவைப்படுது. இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாதான் அந்த சக்தி எங்கே இருக்குது, அந்த சக்தி இருக்குதுங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும். அதனால் ஈஸ்வர விசாரணை அப்படின்ற ஒரு தத்துவத்தை நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது. தயானந்த சரஸ்வதி சொல்கிறாரு, இந்த 6 விஷயங்கள் இருக்குல்ல, ஈஸ்வரன், ஜீவன், ஜகத்து, பந்தம், மோட்சம், சாதனம் என்ற 6 தத்துவங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல ஆரம்பிக்கிறது ஈஸ்வரனை ஆரம்பிச்சிடுங்க அப்படிங்கிறார். வழக்கமாக ஜீவனில் ஆரம்பிச்சிடுவாங்க. தத்துவ போதெல்லாம் ஜீவனில் தான் ஆரம்பிக்குது, ஆத்மாவில் தான் ஆரம்பிக்குது. பகவானும் பகவத்கீதையில் ஆத்மாவை தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் தயானந்த சரஸ்வதி ஈஸ்வரனை ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறது எனக்கு நியாயமாக தான் படுது. நான் பல முறத்தில் ஆத்மாவை காட்டி கொடுத்த மாதிரி ஈஸ்வரனை காட்டி கொடுத்தோம்னா அவனுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்குது. அந்த சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸ்வர விசாரணை தேவைப்படுது. ஈஸ்வர விசாரணை இன்னொரு முறை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. இப்போ ஒரு இந்த பதிலே ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ கல்லில் தெய்வம் இருக்குமா?
அப்போ நம்ம கோயிலுக்கு தெய்வம் இல்லைன்னா நம்ம கோயில் போகிறது வேஸ்ட்டு. அவன் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா கல்லில் எப்படி தெய்வம் இருக்கும்? அது கல் வேணுமா இருக்கிறதுக்கு? ஒருவேளை கல் நகர்த்தி வச்சுனா தெய்வமும் நகர்ந்துருமா? கதவு மூடிட்டோம்னா தெய்வம் வெளியே வர முடியாதா? இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள்லாம் வரும். அப்போது இந்த தெய்வங்கள் நாம் கொடுக்குற ஒரு கல் அறையில், 8x 8ங்கிற ஒரு இருட்டு அறையில், எண்ணெய் பிசுக்கு இருக்கிற ஒரு கல்லில் இருப்பாங்களா? உனக்கே ஏசி ரூம் தேவைப்படுது, மெத்துன்னு கட்டில் தேவைப்படுது, நல்லா 16க்கு 12 அடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தேவைப்படுது. சாமி எல்லாத்தையும் படைச்சவர் அவர். நீ கொடுக்குற 8x 8 ரூமில், இருட்டு ரூமில் கரப்பாம்பூச்சியும் எலியும் ஊர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த இருட்டிலையா இருப்பார்? நீ பாட்டுட்டு பகலில் கும்பிட்டுட்டு போயிடுவார். ராத்திரி முழுக்க அவர் அங்கே தான் புழுக்கத்தில் இருப்பார். ஃபேன் கூட கிடையாது நிறைய கோயிலில். என்னத்தை சொல்கிறது? நம்ம தெய்வங்களெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கோயிலில் இருக்க மாட்டாங்க. இப்படி சொல்லும் பொழுது கோபம் வரும் நிறைய பேருக்கு. என்னடா நம்பிக்கையே கெடுத்துறாரு. ஆனால் இருக்கிறாங்க. கோயிலில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் உண்டான தெய்வதைகள் இருக்கிறார்கள். அவங்க இருக்கிற இடம் சத்தியலோகம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எல்லா தெய்வங்களும் வசிக்கிற இடம். அவங்களாம் பேசிக்குவாங்க. இன்னும் உங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து போல் இருக்கு. இன்னொருத்தர் சொல்லுவார், முருகராக இருப்பார் ஒரு தெய்வம். முருகர்களும் நிறைய பேர் இருப்பாங்களே. நீங்கள் உங்கள் கோயில் எப்போ முடிஞ்சதுன்னா, ஆச்சு இன்னொரு 8 மாதத்தில் நமக்கும் கும்பாபிஷேகம் நடந்துடும், பார்ப்போம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு. எல்லாம் ஜீவர்கள். அவங்கெல்லாம் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள். ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். இப்படி தான் நானும் ஒருவேளை அங்கே இருந்தேன்னா இப்படி தானே பேசுவேன். நான் எப்பொழுதுமே பதில் சொல்லும்போது நான் தான் அப்படி ஆகிடுவேன். அப்போ தான் என்னால் பதில் சொல்ல முடியும். நான் ஒருவேளை சத்தியலோகத்தில் இருந்து ஒரு தெய்வமாக இருந்து எனக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயம்புத்தூரில் மல்லுச்சம்பட்டியில் ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அங்கேருந்து நீங்கள் எல்லாம் அருள் பாலிச்சுட்டுருங்க அப்படின்னா நான் சம்மதிச்சுக்கிறேன். அதுக்காக அங்கேருந்து இங்கே இறங்கியெல்லாம் வரமாட்டேன். எனக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அது பேர் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு பேர். ஒரு கல்லில் எந்த தெய்வத்தை வைக்கணுமோ அந்த தெய்வத்துக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி நூலில் கட்டுவாங்க. ஹோமகுண்டத்தில் அந்த தெய்வத்தை எழுந்தருள செய்வாங்க. ஹோமகுண்டத்தில் அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த தெய்வம் எழுந்தருளும் போது முருகர் எழுந்தருணுன்னா முருகருக்கு வேண்டிய மந்திரங்களை, மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் 1000 முறை சொல்லி நெய்யை ஊற்றி அதெல்லாம் செய்யும் பொழுது அங்கே அலாட்மெண்ட் நடக்கும் சத்தியலோகத்தில். அடுத்து யாருக்கு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது, நூதன கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் சீனியர் இருப்பார் இல்லை, முருகர். அவங்கெல்லாம் சாரூபம்னு பேர். முருக பக்தராக இருந்து பூமியில் வாழ்ந்து அந்த முருகத்துவமே அவன் கிடைத்தவனாக அந்த கந்த புராணத்தெல்லாம் படித்து வள்ளி தேவனோட வாழ்ந்த மாதிரி அந்த அனுபவத்தெல்லாம் அவன் பாடி இப்போ வாரியார் சாமி எப்படி இருப்பார்? அவர் முருகான்னு சொல்லிட்டு இருந்தவர் இல்லையா? அவர் நிச்சயமாக இது கோயில் முருகராக தான் இருப்பார். அவர் பிரம்மஞானியாக இருந்து ஜீவன் முக்தனாக இருந்திருந்தார்னா பிரம்மமாக இருப்பார். அவர் ஒருவேளை பக்தி உபாசனையில் அவர் இருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய முக்கியமான கோயில் அவர் முருகராக இருப்பார். இப்போது அவர் எங்கே இருப்பார்? சத்தியலோகத்தில் இருப்பார். இந்த ஹோமகுண்டத்தில் நம்ம கொடுக்குற மந்திரத்தில் வாரியார் தான் இறங்கி வருவார். அந்த சமயத்துலேருந்து அவருக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அவர் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மானசீகமாக அவர் தெரிஞ்சிட்ட பிறகு அந்த ஹோமகுண்டத்திலேருந்து கலசத்துக்கு தண்ணியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த கலசத்தில் எழுந்திருக்கும்போது அந்த கலசத்தை கொண்டு போய் அந்த விக்கிரகத்தில் குளிப்பாட்டுவாங்க. அப்போ அந்த தண்ணீர் வழியாக அவர் போனதாக நாம் நம்புகிறோம், அவ்வளவுதான். அப்படி தான் நடக்காது. அப்படி நடக்கலைன்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது உத்தம அதிகாரிகளை நான் சொல்கிறேன், உண்மை தெரிஞ்சுக்கணுங்களா சொல்கிறேன். இதை முன்பின் தெரியாதவங்ககிட்ட இதை போய் சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. அப்படி தான் சாமியை நெருப்பில் வருவார். நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா முருகர் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அது மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நடராஜ பெருமாள், சிவன்லாம் இருக்கும். காளமாடில் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்போது ஃபோட்டோஷாப்பில் டச்சப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயும் தன் பேர் வரணும்னு ஆசைப்படுறதுனால எதை ஒன்றா செய்ய தயாராக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு காட்சியும் வருது அப்படின்னு நம்பட்டோம். அதை நான் கெடுக்க வேண்டாம். இருக்குது.
இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே எனக்கு அது மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்து ஒரு கோயிலை சாமியாருன்னா நிச்சயம் அந்த கட்டடத்துக்குள்ளே நீங்கள்லாம் போன பிறகு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா குலதெய்வமாக இருக்குன்னு வைங்க, இவன் வருஷம் ஒரு தடவை வருவான். சில சமயம் 7 தலைமுறை குலதெய்வத்தை மறந்து போயிட்டாங்க. நான் உட்காந்து காத்துட்டு இருக்கணும் என்னைக்காவது பொங்கலுக்கு வருவாங்களா அப்படின்னு. அந்த முள்ளு காடில் ஒரு பாறாங்கல்லில் இந்த குலதெய்வம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் இவங்கெல்லாம் வர வரையும் காத்துட்டு இருப்பேன். நான் வர போகிற மாடெல்லாம் அங்கே கோமியம் போட்டு போகும், சாணி போட்டு போகும், அது புதர் மறைஞ்சிடும், அப்புறம் எதுங்கேயோ போயிடும். என் கதி எப்படி இருக்குது பாருங்க. நிச்சயம் நான் அப்படி அலோவ் பண்ண மாட்டேன். எல்லா தெய்வங்களுமே சத்தியலோகத்தில் இருப்பார்கள். அவங்களுக்கு அலாட் பண்ண கோயிலோட கனெக்ஷன் இருக்கும். அது பிராண பிரதிஷ்டைன்றது மூலம் ஒரு வெண்மையான நூலால் கலசத்துலேருந்து நூலை கொண்டு போய் விக்கிரகத்துக்கும் இன்னொன்று கொண்டு போய் அந்த விக்கிரகத்து மேலே இருக்கக்கூடிய விமானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விமானத்தில் இருக்க அந்த தங்க கலசம்னு ஒன்று இருக்கும். அந்த கலசத்தில் சேர்த்துடுவாங்க. அந்த கலசத்துக்கு கீழே அந்த கட்டடத்தில் தொலை இருக்கும். அந்த தொலையை சந்தன கட்டை போட்டு மூடியிருப்பாங்க. அது வழியாக நேராக அவர் இறங்குவார். இதெல்லாம் நமக்கு ஒரு குழந்தை விளையாட்டு தான். கும்பாபிஷேகத்தில் நான் அந்த கலந்து சொல்லும்போது நான் பார்க்கும்பொழுது இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடுதுங்க. உண்மையாகவே நீ தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ சமைச்ச வை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் அவர் வராராம், இவர் இறங்குறாரு, நூல் பிடிச்சி அங்கே கொண்டு போய் உள்ள விடுறாராம், நூல் வழியாக அவர் போகிறாரு. யாராவது தெரியாமல் நூல் மிதிச்சுட்டு அதை கட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அப்புறம் பாதியிலே நின்றுடுவாரா. இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் இருப்பேன். அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அவங்க அலாட் பண்ண அந்த கோயிலுக்கு அருள் பாடிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காலில் நாம் இங்கே தொட்டோம்னா அங்கே லண்டனில் இருக்கிற ஒருத்தர் ஹலோ அப்படின்னு பேசுகிறார் இல்லையா, அவர் அலாட்டட் நம்பர், அது மிஸ்டேக் ஆகாது. அதே போல் ஒவ்வொரு கோயிலிலும் இருக்கக்கூடிய கல்லும் ஒரு அலாட்டட் நம்பர். அந்த நம்பரை நம்ம போய் இப்போ சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இது கன்வின்சிங்காக இருக்குது இல்லை? கன்வின்சிங் மட்டும் இல்லை, இப்படி தான் நடக்குது. இப்படி தான் நடக்குது. சிருஷ்டி பண்ணவங்களுக்கு தெரியும் அது இப்படி தான் நடக்குது. நான் ஞானத்தின் பாதையில் தான் சென்று கொண்டே இருக்கிறோம், மோட்சத்தில் தான் இருக்கிறோம் என்று குருவின் மூலம் அறிந்த பின்பு திருப்தியில் இருந்தாலும் நமக்கு இந்த புராணங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி உபனிஷத் பற்றி தெளிந்த அறிவோ சில விஷயங்கள் தெரியவில்லை என்ற எண்ணங்கள் வந்து போகும் பொழுது மனதில் ஒரு தவிப்பு வந்து போகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சின்ன நூல் கண்டு நம்மளை கட்ட முடியுமா? டைலரிங் யூஸ் பண்ணுறாங்கல்ல நூல் கண்டு, அதில் என் கையில் கட்டி போட்டாங்க. அப்படி தான் இருக்குது. நம்ம பிரம்மம்னு ஆகிட்ட பிறகு ஏதோ 4-5 புத்தகம் படிக்கலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலை அப்படின்னா அதனால் நம்ம பிரம்மத்துக்கு ஏதோ குறை வந்துடுமா? இப்போ பிரம்மம்னா எல்லாத்தையும் படிச்சிருக்கணுமா? என்ன படித்து பாஸ் ஆனால் தான் பிரம்மம் ஆகணும்னா என்ன அது? அப்போ பிரம்மத்துக்குள்ளேயே நிறைய படித்த பிரம்மம், கம்மியாக படித்த பிரம்மன்லாம் வந்துடும். பிரம்மத்துக்கு ஒன்றும் தேவையில்லை. பிரம்மமாக இருக்கிறதுக்கு எதையும் படிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிரம்மன் தான். நீங்கள் பிரம்மமாக ஆக்கிறதுக்கு இது படித்து பிரம்மமாக்க முடியாது. ஒன்று புளி போட்டு தேய்ச்சி பாத்திரத்தை பளபளப்பாக ஆக்குற மாதிரி நம்முடைய பிரம்மத்தை இன்னும் பளபளப்பாக ஆக்கிறதுக்கு, மெருகு ஊட்டுவதற்கு இன்னும் 4 உபனிஷத்து படிக்கணும்ல கிடையாது. நம்ம பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை படிக்க வேண்டியது. அப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் ஒருத்தர் கேட்குறா, நீங்கள் பிரம்மம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த புதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மத்துக்கு எவ்வளோ சுதந்திரம் தெரியுமா? படிக்காமலே கூட இருப்பாது. நீங்கள்லாம் படித்தாகணும். ஸ்கூலை விட்டு வெளியே சுற்றுறோம் அப்படி தான் சொல்கிறான். என்னுடைய கிளாஸ்மேட்டு, நான் 6ஆம் கிளாஸு படிச்சுட்டு இருக்கும்போது பொறாமையாக இருக்கும். எங்கள் ஸ்கூலு கேட்டு முன்னாடியே அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான். சௌரிராஜன் அவன் பேர். எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். என்ன ஒரு உரிமை அவனுக்கு. வீட்டிலேருந்து 3 வேலையை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பலகை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு பையெல்லாம் கிடையாது, ஷூவெல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம்லாம் கிடையாது. சட்டையே போட்டுக்காமல் தான் ஸ்கூலுக்கு வருவோம். ஸ்கூலுக்கு போகிறது தான் முக்கியங்க. அப்புறம் அந்த சௌரிராஜன் அப்படியே சுற்றிட்டு இருப்பான். நாங்களும் கிளாஸை கவனிக்காமல் எட்டி பார்த்துட்ருப்பான். அவன் பிரம்மம் மாதிரி போயிட்டுருப்பான். அப்போ எங்களுக்கு அவன் பெரிய பிரம்மமாக இருக்குது. நாம் படித்து முட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் படிக்காமலே அவன் சுதந்திரமாக இருக்கிறான். அது மாதிரி பிரம்மத்துக்கு
எதையும் செய்ய முடியும் போது எதையும் செய்யாமல் இருக்க முடியும். இதெல்லாம் செய்ய முடியலன்னா அது கூட பிரம்மத்துக்கு இது கூட முடியலையா? இப்போ பிரம்மம் படிக்காமல் கூட இருக்கலாம். அளவற்றதாக இருப்பதற்கு என்ன அளவு வேணும்? இது சின்ன புஸ்தகம், அது படிக்கலை இது படிக்கலை. மன திருப்தி நம்மக்கிட்ட இருக்கணும். பிரம்மம்ங்கிறது எது சொல்லுது அப்படின்னா மனம்தான் சொல்லணும். அந்த கரணம் தான் பிரம்மம்னு சொல்லணும். நான் பிரம்மம் எதுக்கு நானும் சொல்ல போகுது? நீங்கள் பிரம்மம், பிரம்மத்துக்கு மனம் கிடையாது. இப்போ பிரம்மமாக ஆனது யார்? என்ன கேள்வி கேட்கும்போது பிரம்மம் யாருமே ஆகவே இல்லை. அந்த மனம்தான் இப்படி குழப்பத்தில் தடுமாறுது. நான் இதுவரை பிரம்மமாக இருந்தேன், அதை அறியாமல் இருந்தேன், இப்போ அதை அறிந்து கொண்டேன், அறிந்து கொண்டும் நான் பிரம்மமாக இல்லது போல் இருக்கிறேன் அப்படின்னு எல்லா வேஷங்களும் அது போடும். அதுக்கப்புறம் நாம் தான் அதை கண்டுபிடிக்கணும். மனம், நீ உன் வேலையை நீ இப்போ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிற. நீ எனக்கு படித்து ஒன்றும் கொடுத்து எனக்கு திருப்திப்படுத்த வேண்டாம். படிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கில்ட்டியை நீ என்ன கொடுக்க முடியாது. நேரம் இருந்தால் படி, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்க, அது எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் படி. மனசை கெடுக்குதா, உனக்கு மன தூய்மையை அழிக்குதா? அழிக்குதுன்னு சொன்னால் படிக்காத. சரி, இது படித்தாக்கா மன தூய்மை அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, எனக்கு மன தூய்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா படிக்காமலே இரு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த மனசு போதுங்க. இந்த நூல் படிப்பதும் சாஸ்திரங்களை படிப்பதும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் மன தூய்மைக்கு தானுங்க, மன ஒருமைப்பாட்டுக்கு தானே. நமக்கு மர்ம ஒருமைப்பாட்டும் மன தூய்மையும் வந்தவனுக்கு வேற என்ன சாதனம் தேவைப்படுது? சில சமயமே இந்த மாதிரி சாதனங்களெல்லாம் போகும்போது இருக்கிற மன தூய்மையும் போயிடும். அதுக்கு கலக்கம் வந்துடும். அது தப்பான புஸ்தகமாக படிச்சுட்டு போய் மறுபடியும் குழப்பத்துக்கு கொண்டு போயிடும். ஒருத்தர் வேற ஒரு ஆத்தரை வேற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவார். துவைதத்துவாக இப்போ எழுதிடுவார், விசிஷ்டாத்வைதமாக எழுதிடுவார். அத்வைதத்திலே சில சமயத்தில் இது முயற்சி வென்று பெறணும், அவ்வளோ சுலபம் கிடையாது, கத்தியில் நடப்பது போன்றது வேதாந்தம் அப்படின்லாம் சொல்லிடுவார். நான் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கிறோம், இவர் கத்தி மாதிரி இருந்தால் எனக்கு கத்தியே வரலையே என்ன வரைக்கும், அப்புறம் நம்ம வேதாந்தம் படிக்கல போல் இருக்குது. நான் ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், வேதாந்தம் படிப்பது கத்தியில் நடப்பது போன்றுனார். எனக்கு ரொம்ப மெத்துன்னு சாதாரணமாக தெரியுது. அப்போ இன்னும் நம்ம வேதாந்தத்தில் கத்தி முனைக்கு போகலை போல்றது நான் நினச்சிட்டு. இதெல்லாம் நம்ம படிக்கிறது நிறுத்திடுறது நல்லதுங்க. எப்போ நாம் பிரம்மம்னு சந்தேகம் இல்லாமல் உணர்ந்து கொண்டா அதுக்கு குரு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்களே உங்களை சந்தேகத்தை நீக்கிக்கிறதுக்கு முடியாது. குரு உங்களுக்கு உதவி செய்வார். சிரவணமும் பண்ணுவார், மனனமும் அவர் தான் பண்ணுவார். 50% மனனம் நாம், 50% மனனம் நீங்கள். சிரவணம் 100% குரு, மனனம் 50-50, நிதித்தியாசனம் 100% ஸ்டூடெண்ட். பிராணன் என்றால் என்ன? பிராணனும் ஆத்மாவும் ஒன்றா? பிராணனுக்கு என்னென்ன அர்த்தங்களை மனுஷன் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். நிறைய நூல்கள்லாம் இருக்குது. பதஞ்சலியெல்லாம் நூல் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய சத்குருக்கள் எல்லாம் சமகாலத்தில் வாழ்கிறவங்களும் பிராணனை தான் நமக்கு பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராணன் அப்படிங்கிறத உயிருடைய பொருளுக்கெல்லாம் பிராணன்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கு பிராணின்னு சொல்கிறோம். பிராணிகள், பிராணதாரி. இப்போ மூச்சு விடுறதை தான் நம்ம பிராணன் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஃபஸ்ட்டு லெவல். மூச்சு காற்றுக்கு பிராணன் பேர். அதில் நமக்கு வெளியே விடுறது பிராணன்னோ, உள்ளே இருக்கிறது அபானன்னோ சொல்லுவாங்க. இது ஒரு முதல் லெவல். அடுத்த லெவலில் பிராணன்னாக்கா இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேர். இந்த கண்ணு மூக்கு காதுங்கிறது இல்லையா, இதெல்லாம் இந்திரியங்கள் கிடையாது, இதெல்லாம் கோலகங்கள். இந்திரியங்கள் வேலை செய்கிற இடம். இப்போ கண்ணுங்கிற காட்சியை பார்க்குற ஒன்று இந்த ஸ்தூல கண்ணில் இருந்து வேலை செய்யுது. இந்த கண்ணு நல்லா இருக்கும், அழகாக மை தீட்டி பளபளன்னு இருக்கும், ஆனால் கண்ணு தெரியாமல் இருக்கலாம். அப்போ கண்ணுக்கு பார்க்குற சக்தி கிடையாது. பார்க்குற சக்தி இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான கண். அதை இந்திரியங்கிறோம். இது மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது நமக்கு, 5 இந்திரியங்கள், கண்ணு மூக்கு காது. அப்புறம் நம்ம செயல்கள்லாம் செய்கிறோம். கை நல்லா பலமாக இருக்குது, ஆனால் ஒரு ஆள் தூக்க முடியாது, கை பேரலைசிஸ் ஆகிடுச்சு. அவர் கையெல்லாம் விரலாம் அழகாக இருக்கும், பேனாவை பிடிச்சி ஒரு லெட்டர் எழுதுனாக்கா தெரியாது சார்பார்.
என்ன சார் கையெல்லாம் அழகாக வச்சுருக்கீங்க, எல்லாம் கையில் தான் எழுதுகிறாங்க அப்படின்னு. சில பேர் இருக்காங்க, நீ நல்லா படம் வரைகிற, உன் கையை வெட்டி கொடுத்துட்றியான்னு கேட்குறாங்க. கையிலேயே படம் வரைகிறது? அது இந்திரியத்தில் இருக்குது. இப்போ இந்திரியங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதெல்லாம் வந்து பிராணனால் செய்யப்பட்டது அப்படின்னு 2வது லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது சூக்ஷ்மமானது அப்படின்னு. அப்புறம் அந்த பிராணன் இந்த ஸ்தூல உடம்புக்கு அன்னத்தை கொடுத்து சாப்பாடு போட்டு வளர்க்குறோம். இப்போ சூக்ஷ்ம உடம்பு இருக்குது இல்லையா, இந்திரியங்கள், மனம், புத்தி, இதெல்லாம் பிராணனால் ஆகப்பட்டது. பிராணனை வச்சு கட்டமைப்புக்கிறாங்க. இந்த உடம்பு கட்டமைக்கிறதுக்கு நமக்கு மாமிசம் போதும். இப்போ ஒரு வேளை இந்த ஒரு தீப்புண் காயம் வந்து சதையெல்லாம் போயிடுச்சுன்னா இன்னொரு மெட்டீரியலை வச்சு அதை சரி பண்ணிடுறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது. இப்போ கட்டமைப்புங்கிறது என்னன்னு தெரியுது. ரத்த குழாய்க்கு ரத்த குழாய் கொடுத்துட்றாங்க, சதைக்கு சதையை ஓட்டுறாங்க, தோலுக்கு தோலை ஓட்டுறாங்க. இப்போ சூக்ஷ்ம சரீரத்துக்கு எதை கொடுத்து அதை வளர்க்குறது? இது அன்னத்தினால வளருது. சூக்ஷ்ம சரீரத்தும் அது வளரணும் இல்லை, சின்ன குழந்தை பெருசாகிட்டே இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராணனும் வேலை செய்துகிட்டே இருக்குது. அதுலேயும் தேய்மானம் இருக்கும். புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்போ புதுசாக உங்களுக்கு பிராணன் ஒன்று வந்தது இந்திரியத்தில். இதெல்லாம் கட்டுமானம் ஒன்று தேவைப்படுது இல்லையா, அதுக்கு பிராணன்னு பேர். இந்திரியங்களுடைய கட்டுமான பொருள் பிராணன். அது பிராணங்கிறது ஒரு வாயு தானே, அது எப்படியே இருந்து ஒரு கட்டுமான பொருளாக இருக்க முடியாது, அது கலைஞ்சு ஓடிடுமே அப்படின்னு. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அந்த வாயுவாக இருக்கின்ற பிராணன் நாடிங்கிற குழாயாக மாறக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அதை நாடின்னு சொல்கிறோம். அப்போ பிராணனுக்கு ஒன்று பேர் நாடி. ஸ்தூலமாக இருந்தால் அது காற்று, அதுவும் பிராணன். அதனால் பிராணவாயு, ஆக்சிஜன்லாம் சொல்கிறாங்க. சூக்ஷ்மமாக இருந்தால் அந்த பிராணனுக்கு நாடின்னு பேர். அதனால் நாடி பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு. மனமும் நாடிகளால் ஆகப்பட்டது, பிராணனால் ஆகப்பட்டதுனால உங்கள் மனம் எங்கள் மனமும் கூட நாடிகளால் கனெக்ஷன் வந்துடுச்சுன்னா உங்கள் மனனுடைய எனக்கு தெரியும். குழந்தையினுடைய துன்பத்தை எங்கேயோ இருக்கிற ஆஃபீஸில் வேலை செய்கிற அம்மாவுக்கு தெரியும். ஏதோ ஒன்று மனசில் தோணுது. இறைவனும் நம்மளோட கனெக்டடாக இருக்கிறார் இந்த மனதால் தான். இப்போ தனித்தனி மனங்களை வந்து அந்த கரணம்னு பேர் வைப்போம். அந்த கரணம் எதனால் ஆகப்பட்டது? நாடி பிராணனால் ஆகப்பட்டது. இது பேர் வியஷ்டி மனம்னு சொல்கிறோம். சமஷ்டியாக நம்ம எல்லா மனமும் சேர்த்து பார்த்தோம்னா அது சமஷ்டி மனம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மகத்துன்னு பேர். அந்த மகத்துங்கிற மனம் எல்லார் மனமும் சேர்ந்து ஒரு பெரிய மூளை. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருடைய மூளைன்னா அந்த மனமும் சேர்ந்து ஒரு பெரிய பூமி பந்தே ஒரு மனமாக இருந்துன்னு வைங்க, அதை வந்து மகத் அப்படிங்கிறோம். அதில் உங்கள் மனம் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எலி, நாய், மானு, அதனுடைய மனமும் சேர்ந்து இருக்கணும். ஏன்னா அதுக்கும் பாவ புண்ணியங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்குது, நான் இன்ப துன்பங்கள்லாம் வழங்க வேண்டியிருக்குது இல்லையா. இது எல்லாமே ஒரு கனெக்டடாக ஒரு லம்ப், ஒரு பிண்டமாக இருக்குது. அந்த பிண்டத்தை மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக இருந்ததுன்னா அகங்கார தத்துவம் அல்லது அந்தக்கரண தத்துவம்னு சொல்லுவோம். தனித்தனியாக இருந்தால் அகங்காரம், மொத்தமாக இருந்தால் மகத்து. அதுக்கு கிரண்ய கர்ப்பர் அப்படின்னு ஒரு பேர். இதெல்லாம் பேர்கள், இதெல்லாம் பிராணன் தான். சரி, உங்கள் லெவலுக்கு வருவோம். நமக்கு இல்லை ஆத்மா இருக்குது. நம்ம எல்லாரும் ஆத்மா. நானுங்கிறது பேர் ஆத்மா. ஆத்மா எதையாவது வந்து ஆசைப்பட்டு சிந்திக்கணும்னு வைங்க, அது ஒன்று தான் அறிவுள்ள பொருள். இந்த பிராணனுக்கு அறிவு இருக்குதா? அது அறிவில்லாத ஒரு வாயு தானே, கட்டமைப்பு தானே. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தானே இந்த நாடிகள். இதுக்கு அறிவு கிடையாது. இது நிறைய ஆத்மா நிறைஞ்சிருக்கும். ஆத்மா தான் எங்கும் இருக்கிறதாச்சே. கிரண்ய கர்ப்பன்ற மகத்துவத்தையும் அதுதான் அது நிரம்பி இருக்குது. தனித்தனி மனிதனுடைய அந்த கரணத்தையும் இது தான், அகங்காரத்தையும் இதுதான் நிரப்பி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா நேரடியாக இந்த உலகத்தை தொடர்பு பண்ணுவதற்கு எதை நாடும்? பிராணனை தான் நாடும் இல்லையா. மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது எதுங்க? ஆத்மா தானே. ஆத்மா இதுதான் மனம்னா, இதுக்கு ஜடம், இது வேலை செய்து சிந்திக்குதுன்னா இது காரணமே இதில் இருக்கிற ஆத்மா தான். உண்மையில் ஆத்மா தான் சிந்திக்குது, மனதாக இருந்து சிந்திக்குது. அத்வைதம் படிக்கும் போது என்னாகும், இங்கே இருக்கிறது ஒன்று தான், பரமாத்மா ஒன்று தான். அப்போ மனங்கிறது கூட அதுலேருந்து வந்தது தான். அப்போது மனம், அது ஆத்மா அல்லது பரமாத்மா, பிரம்மம், கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒன்று சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டு எண்ணும் பொழுதே
என்ன முதல்ல உண்டாகுதுன்னா பிராணன் தான் உண்டாகுது. அதுதான் கட்டமைக்குது. நீங்கள் எழுதும்போது எழுத்து உண்டாக்கணும்ல. அப்போ அந்த பிரபஞ்சத்தை அது சிந்திக்கும் பொழுது பிராண வடிவாக தான் பண்ணுது. அது நாடின்னு எடுத்துக்கணும். நாடி பிராணனாக தான் அது பண்ணுது. நாடி பிராண வலையாக தான் அது இருக்குது அது. இப்போ பாருங்கள், ஆத்மா வேற பிராணன் வேற. நீங்கள் கேட்டது வந்து உடம்பு வச்சு கேட்டீங்க. இந்த உடம்புல ஆத்மா வெளியே போதா பிராணன் வெளியே போதா அப்படின்னு. இப்போ பதில் எப்படி போச்சு பாருங்க. கிராண்ட் லெவலில் பார்க்கும் பொழுது பிரம்மமும், அது நிர்குணமாக இருந்தால் பிரம்மம், சகுனமாக இருந்தால் பிராணன்னு பேர். சகுன பிரம்மத்துக்கு பரமேஸ்வரனுக்கு பிராணன்னு பேர். இப்படி தான் வியாசர் பிராணனுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு சூத்திரத்தில். பிராணனை பற்றி வரும்பொழுது ஒரு சில உபநிஷத்தில் பிரம்மம் நினைத்தது உடனடியே அது பிராணனை சிருஷ்டி பண்ணியதுங்குது. பிராணனை தான் சிருஷ்டி பண்ணுது. எங்கே சொல்லிச்சு அது? எந்த உபநிஷத்து? ஐத்திரேய உபநிஷத். அங்கே எடுத்தோம்னா பிரம்மம் முதல்ல ரயி பிராணனை தான் உண்டாக்குச்சின்னு சொல்லுது. முதல்ல தன்னை ரயின்னு என்ன? நாடி. பிராணன்னா வாயு. ரயி பிராணனாக இருந்து நாமரூபங்களை சிருஷ்டி பண்ணிச்சு அப்படின்னு ஐத்திரேய உபனிஷத் சொல்லுது. அதை வச்சு பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய அறிவு எல்லாமே ஆத்மாவினுடையது. அந்த அறிகின்ற தொழில் எல்லாமே பிராணனுடையது. விசேஷ ஞானங்கள் எல்லாம் பிராணனுடையது. கேவல ஞானமாக இருக்கிறது நம்முடைய ஆத்மா. கேவல ஞானம்னா எதையும் அறியாமல், எதையும் உணராமல், எதையும் செய்யாமல் தான் மாத்திரமாக இருக்கின்ற தூய கைவல்ய ஏகத்துவ ஒரு நிலை இருக்குது இல்லையா? அது உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதுதான் ஆத்மா. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ, பேசுகிறீங்களோ, சுவைக்கிறீங்களோ, அனுபவிக்கிறீங்களோ, அப்போ அதுக்கெல்லாம் அதே ஆத்மா பிராணனாக மாறி செயல்படுகிறது. அந்த பிராணனை சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம், மனம்னு சொல்கிறோம், இந்திரியங்களும் சொல்கிறோம். இப்போ ஸ்தூல சரீரத்தில் அதுவும் வாயுன்னு சொல்கிறோம். சரி, ஒரே ஒரு கேள்வி பதில் இன்னும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த உடம்புக்கு நீங்கள் தீனி கொடுக்கறதுக்கு உணவு எடுத்துக்கிறீங்க இல்லையா? பிராணன் எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஒரே டல்லாயிடுச்சு, கண்ணு பூத்து போயிடுச்சு. சில பேர் கண் பார்வையும் தெரியல. அதுக்கு பிராணன் தானே பற்றாக்குறை. ஏன்னா நாடி பிராணன் தானே உங்களுக்கு இந்திரியங்களை உண்டாகுது. அப்போ உங்களுக்கு பிராண சக்தி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் உணவுலேருந்து தான் கிடைக்கும், தண்ணியிலேருந்து கிடைக்கும். தண்ணீர் தான் பிராணனை தருது. தண்ணீரில் நிறைய இருக்குது. எந்த உணவில் தண்ணீர் நிறைய இருக்குதோ அதில் பிராணன் இருக்கும். நீர் நிறைந்த உணவுப் பொருட்கள். அதனால் நீர் பசையோடு சாப்பிடுங்க, எண்ணெய் பசையோடு சாப்பிடுங்க. ட்ரையாக ப்ரெட்டையும் பிஸ்கட்டையும் தின்னாதீங்க, அதில் பிராணன் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் பிராணன் குறைஞ்சிடும். நாள் பட பிராணன் போயிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது உயிரோடு இருக்கணும். அந்த உயிரே அந்த பிராணன் தானே. அந்த சூக்ஷ்ம சரீரம் அதில் இருக்குது இல்லையா? சூக்ஷ்மமான தத்துவம் இருக்கும். இப்படி நம்ம உணவுலிருந்தும் கிடைக்கிறோம். சில பேர் தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் வாழறாங்க. அது காரணம் தண்ணீர் இருக்க பிராணன் தான் அது காரணம். ஒருவேளை தண்ணீரே இல்லைன்னா கூட எங்கேருந்து கிடைக்குன்னா சூரிய ஒளி தான் எல்லாத்துக்கும் பிராணனை கொடுக்குது. சமுத்திரத்துலேயும் நதிக்கரையிலையும் நீர்லேயும் நமக்கு பிராணன் கொட்டி கொட்டி கிடக்கிறதே சூரியன்கிட்டேருந்து வர்றது தான். இரவு நேரத்தில் நமக்கு பிராணனை சந்திரன் வழங்கும். அந்த பிராணன் வேறு விதமான பிராணன், சூரியனுடைய பிரதிபலிப்பு. அதை வைத்துக்கொண்டு இந்த தாவரங்கள் எல்லாம் போஷிக்குது அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இரவில் வரக்கூடிய சந்திர ஒளியை வைத்துக்கொண்டு தாவரங்கள் வாழ்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பகல் வந்து சூரிய ஒளியை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுங்கிறோம். அது பௌதீகம். ஆனால் அதனுடைய சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மூலிகைக்கு ஒரு சக்தி இருக்குது இல்லை? அது ஃபோட்டோசிந்தசிஸ் சக்தி இல்லை, அதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அதை சந்திரன் தான் தருது. ஔஷதிகளுக்கு சக்தியை சந்திரன் தருகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுவும் ஒரு பிராணனை தான் அது சொல்லுது. சந்திரன்லேருந்து பிராணன் வருகிறது என்று புரிஞ்சுங்க. இப்போ பிராணனை பற்றி ஒரு பிராடு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா நித்திய சுத்த முக்த சொரூபமானது என்றால் ஞான உபதேசம் யாருக்கு? அகங்காரத்துக்கு தான் என்றால் அது ஜடம் ஆயிற்றே. ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் கேட்டிருக்காங்க சார். இந்த கேள்வி கேட்டது ஆத்மாவா ஜடமான அகங்காரமா? கேள்வி கேட்டது யார்? ஆத்மாவா? அகங்காரம். அப்போ அகங்காரம் ஜடமாச்சு, எப்படி கேள்வி கேட்டிருக்காது? அகங்காரம் ஜடம் இல்லை, அது சித் ஜடம். திருஷ்யமாக இருக்குது.
ஆத்மாவின் பார்வையிலே அகங்காரம் திருஷ்யம். திருஷ்யம்னா பார்க்கப்படும் பொருள். தன்னளவில் ஆத்மா விட்டு தன்னமில்ல பார்த்தோம்னா அது திருக்கு. ஒரு பொருள் தன்னை திருக்குன்னு சொல்லுது, ஆனால் இன்னொன்று அதை பார்க்கப்படும் போது அது திருஷ்யமாயிடுது. இப்போ கண்ணு கூட திருக்குன்னு தான் சொல்கிறோம். உனக்கு திருஷ்டி இருக்குதா, கண் திருஷ்டிங்கிறோம். கண்ணுக்கு பார்க்கும் சக்தி இருக்குதுங்கிறோம். அப்போ அது ஒரு திருக்குங்கிறோம். உண்மையில் பார்க்கும்போது கண்ணாடிக்கு தான் திருக்குன்னு பேர். இப்போ இது இல்லைன்னா என்னால் பார்க்க முடியாது. அப்போ என்கிட்ட திருக்கு யாருன்னா இவர் தான். இதில் அழுக்கு இருக்குதுன்னு துடைக்கும் போது இது திருஷ்யமாயிடுது இல்லை, நான் பார்க்குற திருக்கு ஆயிடுறேன். முதல்ல இது வழியாக பார்க்கும்போது இதுதான் திருக்கு, எனக்கு திருக்க கொண்டாங்க அப்படின்னு திருக்கு போட்டோம்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து திருக்கு. ஆனால் இதில் அழுக்கு இருந்ததுன்னா அதை நான் பார்க்கறதுனால இது வந்து திருஷ்யம் ஆயிடுச்சு, நான் திருக்காயிட்டேன். அப்புறம் அப்பவும் கூட எனக்கு இவ்வளோ அழுக்கோட கண்ணாடி போட்டுட்ருக்கீங்க பார்க்கலையா அப்படின்னா, அவர் கண்ணாடி வழியாக பார்க்குறவர் கண்ணாடியில் அழுக்குது எப்படி தெரியும் அவருக்கு? அப்போ அவர் தெரியுது, ஓ எனக்கு அது தெரியவே இல்லையே அப்படிங்கிறார். அப்போ கண் தெரியலேங்கிறது அவருக்கு யாருக்கு தெரிஞ்சது? கண்ணா சொல்லிச்சு. அப்போ மனம்தான் திருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கும் பொழுது நம்ம திருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லுவோம், கடைசியில் அது திருஷ்யமாக மாறிடுது. இப்போ மனம் திருக்கு, எல்லாவற்றையும் அது பார்க்குது, எல்லாத்தையும் உணருது, துடிக்குது, ஆனந்தப்படுது. அப்போ பார்த்தா அதுதான் அறிவுடையது திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம பார்க்குறோம், என் மனசு துடிக்குது, என் மனசு போயிடுது அப்படின்னு. அப்போ அது திருஷ்யமாயிடுது. அது திருஷ்யமாக இருக்கிறதுனால தான் மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வரோம். காதை பிடிச்சி கிள்ளுவாங்க டீச்சர், எங்கே போச்சு, எங்கே பார்த்துட்ருக்குறாரு, எங்கேயோ யோசனை போயிடுச்சு மிஸ் அப்படின்னு. இழுத்துட்டு வா அதை. அப்போ இழுத்துட்டு வான்னா அது ஒரு நாய் மாதிரி தானே, இழுக்கிறவன் தானே நீ. அப்போ மனம் உனக்கு என்ன? திருஷ்யம் தானே, நீ தானே திருக்கு. மனம் போனதை பார்த்த, மனத்தை இழுத்துட்டு வந்து பார்த்த. அப்போ யார் அவன் திருக்கு அப்படின்னு கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அகங்காரம் தான் திருக்காரு. இதுதான் நம்ம அகங்காரத்தை திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அத்வைதம் படிக்கும் பொழுது தான் அடக்கடவுளே அவனும் கூட திருஷ்யந்தான். ஏன்னா தூக்கத்தில் அகங்காரம் இல்லை, அவன் திருக்குன்னா நான் தூங்குறேன்னு அவனால் சொல்ல முடியாது, அவன் தான் இல்லையே. இப்போ தூக்கத்தில் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது நான் தூக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தூக்கத்தில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா முழிச்சுக்கிட்ட போது யார் வருவாங்க? முழிச்சுக்கும் போது புது ஆள் வந்துடுவானா? இப்படி இருந்து யாருமே சொத்து சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி பகலெல்லாம் நான் சொத்து செய்து வச்சுருப்பேன், தூங்கினோன்னே எல்லாம் போயிடும். முழிச்சுக்கும் போது வேற ஒருத்தன் வந்துடுவா. அப்போ ராத்திரியில் நம்ம இருக்கிறோம்ல, அகங்காரம் எங்கே போச்சு? அகங்காரம் போது வரதா இருக்குது, ஆனால் நான் போக வர மாட்டேங்கிறேனே. யாரும் தூக்கத்தில் நான் இல்லைன்னு சொல்வதே இல்லையே. அப்போ நான் இருக்கிறேன், அவன் தான் உண்மையானது இருக்கு. அவன் தான் சொல்கிறான், என் அகங்காரம் நைட்டில் தூங்கிடுச்சின்னு சொல்கிறான். என் அகங்காரம் கனவு கண்டுக்கிட்டு இருந்ததுங்கிறான். அகங்காரம் கனவு காண்கிறது, அனகாரம் தூங்குகிறது, அகங்காரம் நனவில் இருக்குது. இந்த மூன்றையும் ஒருத்தன் அறிகிறான். அப்போது அகங்காரமே பார்க்கப்படும் பொருளாயிட்டதுனால அவன் திருஷ்யமாக்கும் பொழுது ஆத்மா தான் திருக்கு. எது திருக்கோ அது பேர் ஆத்மா அப்படின்னு வைங்க. ஆத்மா தான் திருக்குன்னு சொன்ன தப்பு. எது கடைசியில் பார்க்குதோ திருக்கு அது பேர் ஆத்மா. அதுக்கு மேலே ஒரு ஆத்மா இருக்குமான்னா, ஒருவேளை அது திருக்குன்னா அதுதான் ஆத்மா. எது திருக்கோ அது ஆத்மா. அதுக்கு மேலே பேருன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள், இருந்ததுன்னா அது திருக்கு, எனவே அதுதான் ஆத்மா அப்படி சொல்லணும். ஆத்மாவுக்கு மேலே இன்னொரு ஆத்மா இருக்குதுன்னா, இருந்ததுன்னா அது பேர் ஆத்மான்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அடங்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றுன்னு கேட்பான், அந்த ஆத்மாவு மேலே ஒன்றுன்னா அது இருந்ததுன்னா அது பேர் ஆத்மா. அப்போ ஆத்மா தான் கடைசி. அவனுக்கு போதுன்ற வரைக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கான், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த கேள்வி வந்து என்னங்க, உண்மையிலே அந்த அகங்காரம் ஜடமும் அல்ல, சித்தும் அல்ல. அது இல்லாத பொருள் இருப்பது போல தோன்றது மித்யா. அது மித்யா ஞானம், மித்யா பார்வையாளன், மித்யா சைதன்யம் மாதிரி. அது சுத்த சைதன்யம். அது இது மித்யா ரூப சைதன்யம். சைதன்யத்தினுடைய ஒரு போலி, ஒரு நகல், ஒரு சாயா, நிழல் அப்படின்னு. அகங்கார ஜடம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ கேள்வியே கேட்டிருக்குது. இப்போ அதுதான் தடம் ஜடம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ அகங்காரம் ஜடம்னு சொல்லுச்சுன்னா சொன்னவன் தானே அகங்காரம். அப்போ ஜடம் எப்படி நான் ஜடம்னு சொன்னோம்?
ஒரு ஜடம் நான் ஜடம்னு சொல்லிடுச்சுனாலே அது ஜடம் இல்லைன்னு அர்த்தம். எவன் ஒருவன் நான் ஊமைன்னு சொல்லிட்டானோ அவன் ஊமை இல்லை. அது பேர் வியாகாத தோஷம்னாங்க. அவரே இன்னொரு கேள்வி, ஸ்ரீகாந்தன் சார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காருங்க சுவாமி. கீதையில் பகவான் கிருஷ்ணர் பல இடங்களில் அர்ஜுனனை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவனான பகவானுக்கு பிரியமானவர் பிரியமில்லாதவர் என்றிருக்க இவ்வாறு கூறுவதன் பொருள் என்ன? ரெண்டு விதமாக அந்த புரிஞ்சுப்போம். இது குரு சீடனுக்கு உள்ள சம்பாஷணை. அந்த இடத்துல நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்கிறாரு. அப்புறம் 4 பக்தர்களை சொல்கிறாரு. இந்த 4 பக்தர்களை அனன்ய பக்தி இருக்கக்கூடிய இந்த முமுக்ஷு அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறார். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் விருப்பு வெறுப்புங்கிறாரே, அந்த பிரியம் அப்பிரியம்ங்கிறதுல அது வருமானா? அது கிடையாது. இது அந்த கரண ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரியம் இல்லை. இப்போ இது உணர்ந்த பண்ணும். ஒருத்தருக்கு எதுங்க ரொம்ப பிரியம்? ஒரு குழந்தைய கேட்டு உனக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னா அது பெரிய லிஸ்ட்டு சொல்லும். அது அத்தனையும் பிடிக்கிறதுக்கு காரணம் எதை வகையில் அதுக்கு அது சுகம் தருது. சுகம் தர பொருள் தானே பிரியம் வருது. அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுது. இதெல்லாம் மட்டும் வேண்டுங்கிற என்ன அப்படின்னா இதெல்லாம் எனக்கு சுகம் தருது. அப்போது தான் சுகமாக இருக்கணுங்கிறது தானே உண்மையான பிரியம். உண்மையான பிரியம் எங்கே இருக்குது? நான் சுகமாக இருக்கடே, தன்னுடைய சுகத்தின் மீது தான் பிரியம். அந்த பிரியத்தினால மற்ற பொருள் மேலே பிரியம்லாம் உண்டாகுது. அப்போது உண்மையான பிரியம் யாருக்கு இருக்குதுன்னா தன் மீது தான் எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறது. ஆத்மாவின் மீது தான் பிரியம் இருக்குது. ஆத்மானா நான். நான் வீடு பற்றி எரிஞ்சுன்னுவீங்க, தப்பிச்சு ஓடும்போது அம்மா தான் குழந்தைய கொட்டி தூக்கிட்டு விடுவா, அப்பா ஓடிடுவார். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களை காப்பாற்றுவீங்களா, உங்களுடைய பணப்பெட்டியை காப்பாற்றுவீங்களா? பித்தி பற்றி எரியும்போது நம்மளை தான் காப்பாற்றிக்குவோம். கடைசியில் அந்த தப்பிக்க முடியாதுன்னும் போது பணத்தை எரிச்சு தான் போனது ஓடி வரதான் பார்க்குறான். இப்போ எல்லாருமே வீடு வாசல் பணம் பதவி பொருள் எல்லாவற்றையுமே அதை காட்டிலும் அதிகமாக தன்னை தான் நேசிக்கிறாங்க. அப்போ ஆத்மாவை தான் எல்லாம் நேசிக்கிறாங்க. அர்ஜுனா, நீ பிரம்மம் அல்லது ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா எல்லாருக்கும் எது மேலே பிரியம்? எனக்கு அதுதானே பிரியம். நானும் ஒரு ஜீவனாக இருந்தால் கூட ஆத்மா மேலே தான் பிரியம். நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா நானும் நீ ஒன்று தானே. அதுதான் அனன்ய பக்தி. அதனால் உண்மையில எனக்கு பிரியங்கிறார். இதன் அர்த்தம் நான் ஆத்மாவின் மீது எல்லாரும் பிரியம், பகவானுக்கு அதன் மீது தான் பிரியம். ஜகத் மேலே ஒரு பிரியம் இருக்குதா? தன் மீது பிரியம். அதனால் அவர் பகவான் சொல்கிறாரு நான் பிரியமானவன். அது விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் மேலே அவருக்கு பிரியம் அதிகம், அவர் மேலே இருக்கிறார் அப்படின்னா கதையில் பார்க்கும்பொழுது மனித ரூபமாக அவர் பார்க்கும் பொழுது வெறுப்பும் கோபமும் இருக்கிற மாதிரி தான் நம்மெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்கிறது எனக்கு மம பிரிய அப்படின்னு அவர் சொல்லுவது இவனை மட்டும் இல்லை, எவன் ஒருவன் என்னை தத்துவ ரீதியாக நான் புரிந்து கொண்டானோ அவனுக்கு ரொம்ப எனக்கு பிடித்தவன். கர்ம யோகி எனக்கு ரொம்ப பிடித்தவன், அதை காட்டிலும் ஞான யோகி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கிற. எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் அவன் தான் எனக்கு பிரியங்கிறான். நான் தான் அவன். இப்போ என் மீது எனக்கு பிரியம் இருக்கிற மாதிரி என்னுடைய நிலையை ஒருத்த அடைஞ்சிட்டானா நானும் அவனும் ஒன்று தானே. அப்போ அவன் மேலே எனக்கு பிரியம் இருக்க தானே செய்யும். அனாத்மா மீது யாருக்குமே யார் பிரியம் வைப்பாங்க? அறிவற்ற அனாத்மா மீது யார் பிரியம் வைப்பாங்க? ஆத்மா மீது பிரியம் வைப்பார்கள். அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார். தவிர விருப்பெருப்புன்ற அந்த கரணத்தில் இருக்க தோஷத்தில் அவர் சொல்லலை. சுத்த சைதன்யமான ஆத்மாவை சொல்கிறார். அதுதான் பிரியமானது, எல்லாருக்கும் பிரியமானது அப்படின்னு அவர் சொல்கிறார்.